ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு க்ரீன் கலர் கேண்டிலை பார்த்த உடனே மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷாக இருக்குது, ஒரு ரெட் கலர் கேண்டில் பார்த்த உடனே மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குன்றதான் நம்ம யோசிப்போம். அதையே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தா, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் செல்லர்ஸை விடவுமே பையர்ஸ் வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றதான் வந்து உங்களுக்கு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த கேண்டிலோட ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் பையர்ஸை விடவுமே செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு க்ரீன் கேண்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலாக செல் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க, பை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க, வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு க்ரீன் கேண்டிலுக்கும் ரெட் கேண்டிலுக்குமான சைக்காலஜி. ஸோ அதே மாதிரி எல்லா க்ரீன் கேண்டிலுமே வந்து உங்களுக்கு பையர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னா கிடையாது. எல்லா க்ரீன் கேண்டிலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பையிங் சிக்னலுமே வந்து தரது கிடையாது. அதே மாதிரி தான் ரெட் கேண்டிலும், ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு எல்லாருமே செல் பண்ணுறாங்க அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து உங்களுக்கு ஜென்ரலான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேண்டலுக்கும் மார்க்கெட் சென்டிமெண்ட் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. நார்மலாக நம்ம சார்ட்டில் பார்க்குற க்ரீன் கேண்டலுக்கும் இந்த க்ரீன் கேண்டலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மலாக எல்லா க்ரீன் கேண்டலுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு விக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு லோ ப்ரைஸ் வந்திருக்கும், அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஹை ப்ரைஸும் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேண்டில்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங் ப்ரைஸும் சரி லோ ப்ரைஸும் சரி ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஓப்பனிங்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் கீழே போயிருந்துருக்காது. இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிறப்ப மார்க்கெட்டில் உங்களுக்கு பையர்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கில் என்ட்ரு ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க க்ளோசிங் வரைக்கும். மார்க்கெட் க்ளோசிங்கில் கூட உங்களுக்கு ஹை பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்குமே தவிர உங்களுக்கு வந்துட்டு ஹையிலேருந்து கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருந்திருக்காது. இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிறப்ப மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான பையிங் சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை கீழே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த லோ பாயிண்ட்லேருந்து பையர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருந்திருக்காங்க, மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஓப்பனிங்கை விட க்ளோசிங் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஹை பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இனிஷியலாக மார்க்கெட்டில் உங்களுக்கு செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்திருந்தாலும் பையர்ஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு செல்லர்ஸை விடவுமே ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹை பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் தான். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு நார்மல் க்ரீன் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பையர்ஸ் நல்லா ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு ஹை பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹை பாயிண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் மறுபடியும் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நார்மல் க்ரீன் கேண்டலில் செல்லர்ஸை விட பையர்ஸ் அதிகமாக ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு செல்லர்ஸும் பையர்ஸும் ஈக்குவலாக ஆக்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல செல்லிங் வந்திருக்கு. அடுத்தது மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. மறுபடியும் நல்ல பையிங்கில் மார்க்கெட் மேலே போய் ஒரு ஹை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா போத் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க, ஈக்குவலாக ஆக்டிவாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ ஆல்மோஸ்ட் அதே லெவலில் தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே சமயம் செல்லர்ஸும் சரி பையர்ஸும் சரி ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க, அதே சமயத்தில் ஈக்குவலாக ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு ஒன்று செல்லிங் சைட்லேயும் இல்லை பையிங் சைட்லேயும் இல்லை, ரெண்டுமே வந்து உங்களுக்கு 50-50 லெவலில் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணால் போகலாம் அப்படின்றது தான் காமிக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இன்டெசிசிவ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெசிசிவ் கேண்டில் அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்றத இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு சிச்சுவேஷன். இந்த இன்டெசிசிவ் கேண்டில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்தாலும் சரி இல்லை ரெட் கலரில் வந்தாலும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரே சென்டிமெண்ட்டை தான் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற கேண்டில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம்
லோ பாயிண்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து நல்ல ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, நல்ல ஒரு ரீச் ஆகிருக்கு. இந்த ஹை ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு, செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு பையர்ஸோடவுமே வந்து நல்ல ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மோர் தென் 50% ஆஃப் த கெயின் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த செல்லர்ஸ்னால வந்து உங்களுக்கு கீழே இறங்கிருச்சு. ஸோ இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ பையர்ஸ் வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தாங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப செல்லர்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இது காமிக்குது. ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டில் மாதிரியே தான் ஓப்பன் ஆகிருக்கு லோ பாயிண்டில். அதுக்கப்புறம் நல்ல பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் எந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டில் விடவுமே இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே செல்லர்ஸ் வந்து அதிகமாக ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இது காமிக்குது. ஒரு கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் நம்ம வந்து மார்க்கெட்டில் பையர்ஸோட சென்டிமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம இந்த லாஸ்ட்டு 2 கேண்டில்ஸை சொல்லலாம். இந்த 2 கேண்டிலும் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்தாலும் செல்லர்ஸ் வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸ்க்கு பார்த்தது எல்லா ரூல்ஸுமே வந்து உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில்ஸ்க்கும் செட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக செல்லர்ஸ் வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க. பையர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவாகவே இல்லை. இந்த கேண்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, செல்லர்ஸ் தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை ஃபுல்லாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேண்டிலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் மொமெண்டம் இருக்கிற கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தது உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ க்ளோசிங் வந்து உங்களுக்கு லோ பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டான கேண்டில் தான். ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலான ஒரு நெகட்டிவ் கேண்டில். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் செல்லர்ஸும் சரி பையர்ஸும் சரி ரொம்பவுமே ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற 2 கேண்டிலுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருந்தாலும் அந்த கேண்டிலில் உங்களுக்கு செல்லர்ஸை விட பையர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் காமிக்குது. இந்த கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு லோ பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த லோ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. செல்லர்ஸ் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கீழே எடுத்துகிட்டு போக முடியல. செல்லர்ஸ்னால பையர்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கேண்டில் காமிக்குது. ஸோ அதுக்கடுத்த கேண்டிலும் உங்களுக்கு அதே தான் காமிக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபால். அந்த ஃபால்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பையர்ஸ் வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க. மார்க்கெட் வந்து மறுபடியும் உங்களுக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு வந்து கொண்டு வந்து க்ளோஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு கேண்டிலுமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. எல்லா கேண்டிலுமே அந்த நேரத்தில் பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்களா அப்படின்றத வந்து உங்களுக்கு கிளியராக காமிச்சிடும். நீங்கள் கிளியராக அந்த கேண்டிலை ரீட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இப்போ கிளியராக கேண்டில் 6 எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.